வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கட்சியின் புதிய ஜென்சி நிர்வாகிகளை சந்தித்து வாழ்த்து. இளைய தலைமுறைகள் மூலம் கட்சியை வலுப்படுத்த பாஜக தீவிர முயற்சி. 3 மாதங்களில் தமிழகத்திற்கு 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. அமைச்சர் கீர்த்தனா பெருமிதம். ராகுல் காந்தி பிரதமரானால் இந்தியாவில் நீட் தேர்வு நிச்சயமாக ரத்து செய்யப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் அறிவிப்பு. பாஜக அதிகாரத்தை பயன்படுத்தி பிற கட்சிகளை உடைத்து ஜனநாயகத்தை சீரழிக்கும் வேளையில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. உலகளவில் வெறுக்கப்படும் ஒரு நாடாக மாறியுள்ளது அமெரிக்கா. ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் குற்றச்சாட்டு. இந்தியா இலங்கை அணிகள் இடையிலான 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்பு நகரில் இன்று தொடக்கம். இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கட்சியின் புதிய ஜென்சி நிர்வாகிகளை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கட்சியின் தலைவர் நிதின் நபின் தலைமையிலான புதிய நிர்வாகிகளை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இதில் பாஜகவின் 65 உறுப்பினர்கள் கொண்ட புதிய நிர்வாகி பட்டியல் ஆகஸ்ட் 17ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் 51 புதிய முகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் முன்னாள் முதல்வர் வசுந்தராஜா ராஜே மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி ஆகியோர் புதிய அமைப்பில் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஜென்சி தலைமுறையினரை சென்றடைவதற்காக சிறப்பு ஜென்சி அவுட்ரீச் திட்டத்தை பாஜக உருவாக்கியுள்ளது. 14 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட இளைஞர்களை சென்றடையும் வகையில் பெரிய அளவிலான இயக்கத்தை நடத்த திட்டமிட்டுள்ளது. தேர்வு முறைகேடுகளை கண்டித்து டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைமையில் இளைஞர்கள் மாணவர்கள் நடத்திய போராட்டம் தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து விலக வழிவகுத்ததை அடுத்து பாஜக இம்முயற்சியை மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக பிரதமர் மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் கட்சியை வலுப்படுத்துவதையும் மக்களுடனான தொடர்பை ஆழப்படுத்துவதையும் இக்கூட்டங்களின் மைய என்று கூறினார். புதிய அமைப்பு ரீதியான குழுவினருடன் சிறப்பான கலந்துரையாடல் நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். 3 மாதங்களில் 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளதாக அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் கீர்த்தனா கலந்து கொண்டு பேசினார். அப்போது இத்தனை காலமாக ஆண்கள் மட்டுமே நிர்வகித்து வந்த தொழில்துறையை முதல் முறையாக ஒரு பெண்ணை நம்பி தனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த முதலமைச்சர் விஜய்க்கு நன்றியை தெரிவித்தார். நமது முயற்சிகள் குறித்து எத்தனையோ பேர் ஏளனமாக பேசியுள்ளதாகவும், ஆனால் அனைத்தையும் தாண்டி 3 மாதங்களில் 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டத்திற்கு 1500 கோடியில் 2 நிறுவனங்கள் வரப்போவதாகவும், படித்த இளைஞர்களுக்கு வருடத்திற்கு 6 முதல் 12 லட்சம் ரூபாய் வரை சம்பளம் வழங்கக்கூடிய பெரு நிறுவனங்கள் தமிழ்நாட்டிற்கு வரப்போவதாகவும் கூறினார். எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் உறுதியோடு முதலமைச்சர் விஜய் அமைதியாக வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருவதாகவும் அவரை பின்பற்றி செயல்படுவதாகவும் தெரிவித்தார். ராகுல் காந்தி பிரதமரானால் இந்தியாவில் நீட் தேர்வு நிச்சயமாக ரத்து செய்யப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து குரல் எழுப்பியதன் விளைவாகவே மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு மத்திய அரசு பதில் அளிக்கும் நிலை உருவானது என்று குறிப்பிட்டார். தமிழக காங்கிரஸ் கட்சியின் தெளிவான நிலைப்பாடு தமிழகத்தில் நீட் தேர்வு வரக்கூடாது என்பதுதான் என்று கூறினார். அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசிடம் உரிய அழுத்தம் கொடுத்திருந்தால் மாணவி அனிதாவின் மரணம் நிகழ்ந்திருக்காது என்று தெரிவித்தார். ராகுல் காந்தி பிரதமர் ஆனாலும் நீட் தேர்வு உடனடியாக ரத்து செய்யப்படும் என்று உறுதியளித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பிற கட்சிகளை உடைத்து ஜனநாயகத்தை சீரழிக்கும் வேலையில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இந்தியாவில் அனைத்து நதிகளையும் இணைப்பது சாத்தியமில்லாத ஒன்று என்றும், இயற்கையின் ஓட்டத்தை மாற்றாமல் கிடைக்க வேண்டிய நியாயமான தண்ணீரை பெறுவதற்கான வழிமுறைகளை மத்திய அரசு வலுப்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். தமிழகத்தில் நிலையான கொள்கைகள் பின்பற்றப்படுவதால் தொழில் முதலீடுகளுக்கு சாதகமான சூழல் நிலவுவதாக தெரிவித்தார். இந்திய கூட்டணியில் தற்போது தாவேக இல்லை என்றும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாத கட்சியை அழைக்க முடியாது என்று கூறினார். காங்கிரஸோட ஸ்டாண்ட் 2019 மேனிஃபெஸ்டோல எழுதி கொடுத்துட்டோம். தமிழ்நாட்டுக்கு நீட் வராது, மாநிலங்கள் முடிவு செய்யறபடி நீட் நடக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 2019 ராகுல் காந்தி அவர்கள் அறிவித்தது காங்கிரஸ் கட்சி நீட்டை தமிழ்நாட்டுக்கு எக்ஸாம் பண்ணும்.
ஈரானின் உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்கா உலகளவில் வெறுக்கப்படும் ஒரு நாடாக மாறி உள்ளது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்கா போர் தொடர்பாக ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது ஈரானின் வெற்றியை உலக நாடுகள் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு விட்டதாக தெரிவித்தார். ஈரானின் பாடசாலைகள், மருத்துவமனைகள் மற்றும் உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்கா உலகளவில் வெறுக்கப்படும் ஒரு நாடாக மாறியுள்ளது என்று குறிப்பிட்டார். ஹார்முஸ் நீரிணையில் நிலவும் சர்வதேச நெருக்கடியை சமாளிக்க பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் சொந்தமாக மாற்றுத் திட்டங்களுக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டுள்ளதாகவும் இது இராணுவத்தின் இராணுவ வெற்றி என்று தெரிவித்தார். இதனிடையே அமெரிக்க நிதித்துறை செயலர் ஸ்காட் பெசன்ட் இந்த பொருளாதார அழுத்தம் மூலம் ஈரான் அரசை முழுமையாக முடக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து இருதரப்பு இடையே மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் ஒப்பந்தத்தை மேற்கொள்ள ஈரானுக்கு பல்வேறு அழுத்தங்களை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொடுத்து வருகிறார். இந்தியா இலங்கை அணிகள் இடையிலான இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்பு நகரில் இன்று தொடங்குகிறது. இந்தியா இலங்கை அணிகள் இடையிலான இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்புவில் உள்ள SSC மைதானத்தில் இன்று தொடங்குகிறது. இதில் சுப்மன் கில் தலைமையிலான இந்திய வீரர்களும் தஞ்சய டி சில்வா தலைமையிலான இலங்கை வீரர்களும் பங்கேற்கின்றனர். இந்த மைதானத்தில் இந்திய அணி 9 டெஸ்டில் விளையாடி 3இல் வெற்றியும் 2இல் தோல்வியும் 4இல் டிராவும் கண்டுள்ளது. முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி இப்போட்டியிலும் வெல்லுமா என கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. மேலும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் 5வது இடத்தில் இருக்கும் இந்திய அணி இறுதிப் போட்டி வாய்ப்பை வலுப்படுத்த இன்றைய ஆட்டத்திலும் வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற சூழலில் உள்ளது. ஊரக பொருளாதார வளர்ச்சியில் கால்நடைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக தமிழ்நாடு அமைச்சர் ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். விருதுநகர் அருகே உள்ள பாப்பாக்குடியில் கால்நடை மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமினை அமைச்சர்கள் ஜெகதீஸ்வரி, கீர்த்தனா ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர். முகாமில் கால்நடை வளர்ப்போருக்கு தாது உப்பு கலவை மற்றும் சீமை புல் கரணைகள் வழங்கப்பட்டன. மேலும் சிறந்த கிடாரி கன்று மேலாண்மைக்காக 3 பயனாளிகளுக்கும், சிறந்த முறையில் கால்நடைகளை பராமரித்த 5 பயனாளிகளுக்கும் பரிசுகளை அமைச்சர்கள் வழங்கி பாராட்டினர். இந்த நிகழ்வில் பேசிய அமைச்சர் ஜெகதீஸ்வரி ஊரக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் கால்நடைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். இந்நிகழ்வில் பேசிய அமைச்சர் கீர்த்தனா கால்நடைகளை வெறும் விலங்காக பார்க்காமல் நமது குடும்பத்தில் ஓர் உறுப்பினராக கருதி பராமரிப்பதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இயக்குனர் சரவணன், உதவி இயக்குனர் கார்த்திக், மருத்துவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து ஊரக பகுதிகளுக்கு செல்லும் புதிய வழித்தட பேருந்துகளை போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து ஊரக பகுதிகளுக்கு செல்வதற்கான புதிய கூடுதல் வழித்தட பேருந்துகளின் தொடக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் பங்கேற்று 2 பேருந்துகளையும் கொடியசைத்து தொடங்கி வைத்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். அப்போது அரசு போக்குவரத்து கழக மண்டல நிர்வாக இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தி, போக்குவரத்து கழக அதிகாரிகள், தாவேக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ரஷ்யாவில் மாணவர் விசாவில் வேலைக்கு அழைத்து சென்று முறைகேடாக வேலைக்கு சேர்த்துவிட்டு ஏமாற்றியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட 2 மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் கோழிப்பாறையை சேர்ந்த பிரவீன் ஜான்சன், கரூர் மாவட்டத்தை சேர்ந்த பகீரதன் வழிகாட்டுதலின் பேரில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தென்னங்குடியை சேர்ந்த அருண்குமார் வங்கிக் கணக்கில் 4,80,000 ரூபாய் பணம் செலுத்தியுள்ளார். தொடர்ந்து பிரவீன் ஜான்சன் கடந்த மே மாதம் ரஷ்யாவுக்கு மாணவர் விசாவில் சென்றுள்ளார். ஆனால் அங்கு வேலைக்கான விசா இல்லாமல் முறைகேடாக ஒரு நிறுவனத்தில் கூலி வேலை அனுப்பியுள்ளனர். அங்கு ரஷ்ய காவல்துறையினர் கைது செய்த நிலையில் இந்திய தூதரகம் மூலம் மீண்டும் அதன் சொந்த செலவில் நாடு திருப்பி வந்துள்ளார். தன்னை போல் பலரிடம் லட்சக்கணக்கில் பணத்தை பெற்று ஏமாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டினார். அருண்குமார் தந்தை சசிகுமார் திமுக பிரமுகராக உள்ளதால் நேரில் சென்று பணம் கேட்டால் மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். பாதிக்கப்பட்ட பிரவீன் ஜான்சனும் ராமேஸ்வரத்தை சேர்ந்த மற்றொரு இளைஞரும் இது குறித்து மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேக பிரியாவிடம் புகார் அளித்துள்ளனர். எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ஒவ்வொன்று கொடுப்பாங்க. ஸோ மினிமம் 10th பாஸ் ஆகிருக்கணும். இங்கிலீஷ் நீங்கள் ஓரளவுக்காவது பேச தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரி இன்டர்நேஷனல் பார்டர் நீங்கள் கிராஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க, எதுக்காக போகிறீங்க, என்ன பர்பஸ்க்காக போகிறீங்கன்னு உங்களை செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேச தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அவங்க கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியல அப்படின்னா உங்களை வந்து அங்கேயே லாக் பண்ணிடுவாங்க.
ஸோ அதுக்காக தான் மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் ஆகிருக்கும்னு நான் சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ அடுத்தது நான் வந்து பாலக்காட்டில் இருந்து வரேன். என்ன வந்தும்போட்டு பகீரதன் அண்ட் அருண்குமார் வந்தும்போட்டு ஸ்டூடெண்ட் விசாவில் ரஷ்யா கூட்டிகிட்டு போய் விசா எக்ஸ்டென்ஷன் பண்ணி தராமல் ஏமாற்றிட்டாரு. 4,80,000 வந்தும்போட்டு கட்டியிருந்தோம். விசா எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுக்காம இல்லீகலாக எங்களை கொண்டு போய் ஒரு கம்பெனியில் விட்டு எம்பிடி போலீஸ் வந்தும்போட்டு எங்களை பிடிச்சிட்டு போய் 2 நாள் லாக்அப்பில் வச்சு விட்டுருக்குறாங்க. கடையநல்லூர் அருகே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதால் நிலத்தடி நீர் மாசுபடுவதால் ஊரை விட்டு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசி மாவட்டம் போகநல்லூர் ஊராட்சியில் இலங்கை தமிழர் முகாம் அருகில் கடையநல்லூர் நகராட்சி குப்பை கிடங்கு உள்ளது. இதனால் தீய நாற்றம் வீசுவதுடன் இப்பகுதியில் நிலத்தடி நீர் மாசுபடுவதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். கழிவுகளை தீ வைத்து கொளுத்துவதால் வெளியாகும் புகையால் புற்றுநோயும் மூச்சு கோளாறும் ஏற்படுவதாகவும் கூறுகின்றனர். இதனால் இந்த பகுதியை விட்டுவிட்டு வேறொரு இடத்திற்கு புலம்பெயர்ந்து போக வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் கவலை தெரிவித்தனர். அரியலூர் மாவட்ட காவல்துறையினர் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் ரயில்கள் மூலம் கடத்துவதை தடுக்கும் நோக்கில் தீவிர சோதனைகளை மேற்கொண்டனர். அரியலூர் மாவட்ட மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் ஆய்வாளர் சாந்தி, போதைப்பொருள் தடுப்பு பிரிவு உதவி ஆய்வாளர் ராஜவேலு ஆகியோர் தலைமையிலான காவலர்களும் ரயில்வே காவல்துறையினரும் இணைந்து வெள்ளி இரவு அரியலூர் வழியே செல்லும் ரயில்கள் சோதனையில் ஈடுபட்டனர். கொல்கத்தாவிலிருந்து திருச்சிராப்பள்ளி நோக்கி இயக்கப்படும் பவுரா விரைவு ரயில் முழுவதும் தீவிரமாக சோதனை செய்யப்பட்டது. பயணிகளின் உடைமைகள், பயணப் பெட்டிகள் மற்றும் சந்தேகத்திற்கு இடமான பொருட்கள் ஆய்வு செய்யப்பட்டன. போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு வருகிறதா என்பது குறித்து முழுமையான கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டது. போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையை முற்றிலும் தடுக்கும் நோக்கில் இந்த சோதனை நடைபெற்றது. நாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் பங்கேற்றார். காவிரி பாசன மாவட்டங்களிலிருந்து செப்டம்பர் 1 நாள் டெல்லி பேரணியில் பங்கேற்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தனி சிறப்பு ரயில் ஏற்பாடு செய்யப்பட்டு ரயில்வே நிர்வாகமும் ஒப்புதல் வழங்கியது. இந்த நிலையில் டெல்லி பேரணிக்கு செல்ல சிறப்பு ரயிலுக்கு மத்திய அரசு அனுமதி மறுத்தது. இதை கண்டித்து நாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் சிவகுரு பாண்டியன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் தாவிக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குடியாத்தத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நகர தலைவர் குபேந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சாமிநாதன், வட்ட செயலாளர் சிலம்பரசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தாவிக அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். இதில் மாணவர்களின் போராட்ட உரிமைகளை அடக்கி ஒடுக்கும் எதேச்சதிகார மனோபாவத்தை கைவிட வேண்டும் என்று தலைமை செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இதில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஏகலழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செஞ்சி அருகே அரசு பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் பிரியாணி வழங்கியதுடன் பள்ளிக்கு குடிநீர் டேங்க் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளை நிறைவு செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல் உலக்கூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2012ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவர்கள் 14 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சந்தித்தனர். இந்த நிகழ்வில் பள்ளியில் பயிலும் 250 மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவாக பிரியாணி வழங்கினர். இதனைத் தொடர்ந்து தங்களுக்கு கல்வி பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கு சந்தன மாலை அணிவித்து நினைவு பரிசுகளையும் வழங்கினர். அப்போது முன்னாள் மாணவர் முனியப்பன் ஆசிரியர்களை புகழும் வகையில் கானா பாடினார். தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் படம் பிடித்து கொண்டனர். முன்னாள் மாணவர்கள் சார்பில் பள்ளிக்கு குடிநீர் டேங்க், குடிநீர் சுத்திகரிப்பு கருவி, பெயர் பலகை உள்ளிட்ட பல்வேறு உதவிகள் செய்து கொடுக்கப்பட்டன. 2012ஆம் வகுப்பு நாங்க 2012ஆம் வகுப்பு பேட்ச். நாங்க இப்ப எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஹாப்பியா இருக்கோம். எல்லாரும் ஒருத்தர் பேசுறோம். நாங்க படிச்ச இந்த பள்ளிக்கு ஏதாவது நாங்க நலத்திட்டங்கள் செய்யணும், உதவி பண்ணணும். எங்களை மாதிரி மாணவர்களும் இன்னும் மேல மேல வரணும் அப்படின்றது எங்களோட ஆசை. சென்னையில் போலியான நிறுவனம் நடத்தி வாடகையில் இருந்த 34 வீடுகளை குத்தகைக்கு கொடுத்து 2 கோடி ரூபாய் மோசடி செய்த பெண் உட்பட 2 வரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாத்திமா பிவி என்பவர் இமயம் ஹோம்ஸ் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் என்ற நிறுவனத்தின் உரிமையாளர்களான ஹெலன்ஸ் ரோஸ், பிரேம்குமார் ஆகியோர் மீது புகார் அளித்தார். அந்த புகாரில் இமயம் ஹோம்ஸ் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் என்ற நிறுவனத்தின் உரிமையாளர்களான ஹெலன்ஸ் ரோஸ், பிரேம்குமார் ஆகியோர் மணிகண்டனுக்கு சொந்தமான வீட்டை 7 லட்சம் ரூபாய்க்கு குத்தகைக்கு தந்ததாக தெரிவித்துள்ளார்.
இருவரும் வீட்டின் உரிமையாளரான மணிகண்டனுக்கு வாடகை செலுத்தாததால் அவர் தன்னை வீட்டை காலி செய்ய கூறியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் ஹெலன் ரோஸ் பிரேம்குமார் ஆகிய இருவர் மீதும் நடவடிக்கை எடுத்தும் தனது பணத்தை மீட்டு தரும்படி மனுவில் தெரிவித்துள்ளார். இதையடுத்து காவல்துறையினர் ஹெலன் ரோஸ் பிரேம்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் நிறுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலிலிருந்து இறங்க முயன்றபோது தவறி விழுந்த ரயில்வே ஊழியரை அங்கு பணியில் இருந்த தலைமை காவலர் அசீஸ் நவீன் உடனடியாக காப்பாற்றினார். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி அதிவிரைவு ரயில் அதிகாலை 4:40 மணிக்கு நாகர்கோவிலுக்கு வந்தது. அப்போது ரயில்வே ஊழியரான உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த லக்கி சந்த் யாதவ் ரயிலில் ஏறினார். சிறிது நேரத்தில் ரயில் மீண்டும் புறப்பட தொடங்கியது. உடனே ரயிலில் இருந்த ஊழியர் லக்கி சந்த் யாதவ் அவசரமாக இறங்க முயன்றார். அப்போது அவர் படியில் நிலை தடுமாறி விழுந்தார். இதற்கிடையே அவரது 2 கைகளும் ரயிலில் சிக்கின. இதனால் அவர் ரயிலை பிடித்தபடி ஆபத்தான நிலையில் தொங்கியபடியும் கால்களால் நடைமேடையில் ஓடியபடியும் அலறி அடித்து துடித்தார். இதை பார்த்து நடைமேடையில் நின்று கொண்டிருந்த பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ரயில்வே பாதுகாப்பு படை வீரர் அசீஸ் நவீன் ஓடி வந்து அபாய நிலையில் இருந்த ஊழியர் லக்கி சந்த் யாதவை காப்பாற்றினார். தன் உயிரை துச்சமாக எண்ணி ஓடும் ரயிலில் ஆபத்தில் சிக்கியவரை பாதுகாப்பாக மீட்டு அசீஸ் நவீன் செயலை அங்கிருந்த பயணிகள் பாராட்டினர். இந்த காட்சி இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. திருச்சி மாவட்டம் காட்டுப்புத்தூர் ஜமீன்தார் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது. காட்டுப்புத்தூர் ஜமீன்தார் மேல்நிலைப் பள்ளியில் 20 ஆண்டுகளுக்கு முன் பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் செல்வி, தாளாளர் பிரபாகரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் சந்திரமோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் மாணவர்கள் அனைவரும் தங்களது பழைய வகுப்பறையில் அமர ஆசிரியர்கள் மீண்டும் பாடம் எடுப்பது போலவும் தாமதமாக வந்த மாணவனை ஆசிரியர் பெரம்பால் அடிப்பது போலவும் நடித்து காட்டியது அனைவரையும் நெகிழ்ச்சியிலும் சிரிப்பலையிலும் ஆழ்த்தியது. தொடர்ந்து ஜப்பானில் நடைபெற்ற உலக அறிவியல் மாநாட்டில் போலியோ தடுப்பு குறித்த ஆய்வுக் கட்டுரைக்காக நோபல் விஞ்ஞானிகளிடம் முதல் பரிசு பெற்று தற்போது முசிறி அரசு கல்லூரியில் வேதியியல் துணை பேராசிரியராக பணியாற்றும் முன்னாள் மாணவி செல்விக்கு ஆசிரியர்களும் சக மாணவர்களும் சிறப்பு பரிசு வழங்கி பாராட்டினர். இவ்விழாவை தீபன் சக்கரவர்த்தி, தண்டபாணி, நந்தகுமார், கௌதமன், தமிழரசன், கார்த்தி, வினுபிரியா, கிருத்திகா, கவிதா ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். சென்னை பெரும்பாக்கம் அரசு கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கைக்குழந்தையுடன் மாணவியர் பங்கேற்றனர். சென்னையை அடுத்த பெரும்பாக்கத்தில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. முதல்வர் உமா மகேஸ்வரி முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி டீன் ஹரிஹரன் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். மொத்தம் 275 மாணவர்கள் பட்டம் பெற்றனர். பட்டம் பெற்ற மாணவர்கள் தங்களின் பெற்றோர்கள் மற்றும் திருமணம் ஆன மாணவிகள் அவர்களின் கணவர் மற்றும் கைக்குழந்தையுடன் விழாவில் பங்கேற்றனர். பட்டம் பெற்ற பிறகு மாணவர்கள் அணிந்திருந்த அங்கியை தாய் தந்தைக்கு அணிவித்து மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆற்றூர் மரியா பொறியியல் கல்லூரியில் ஓணம் திருவிழா மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்பட்டது. ஆற்றூர் மரியா கல்லூரியில் தமிழகம், கேரள மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடைகள் அணிந்து மகிழ்ச்சியுடன் ஓணம் விழாவில் பங்கேற்றனர். திருவாதிரை நடனம், ஓணப்பாட்டு, வடம் எழுத்தல், குச்சிப்புடி ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மாவலி மன்னன் வேடம் அணிந்த மாணவர்களும் விழாவில் பங்கேற்று ஊர்வலமாக 2 சக்கர வாகனத்தில் வந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். தமிழகமும் கேரளமும் சார்ந்த மாணவர்கள் ஒரே குடும்பமாக இணைந்து ஓணம் திருநாளை கொண்டாடினர். நாங்கள் இன்னைக்கு ஓணம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஓணம்னு சொல்லும்போதே கேரளாவோட ஒரு மெயின் திருவிழா மாதிரி. ஆனால் எங்கள் காலேஜில் கேரளா, தமிழ்நாடு பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாதி மதம் எதுவும் இல்லாமல் லாங்குவேஜ் எதுவும் நம்ம பார்க்காம எல்லோரும் இங்கே சேர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இங்கே ஓணம் செலிப்ரேட் பண்ணிட்டு. கோவை தனியார் கல்லூரியில் நடைபெற்ற ஓணம் பெருவிழாவில் 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கோவையில் உள்ள தனியார் கல்லூரியின் 16 கல்வி நிறுவனங்களில் ஓணம் கொண்டாடப்பட்டது. 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்களும் பேராசிரியர்களும் பங்கேற்ற விழாவில் மாவேலி மன்னன் வரவேற்பு அதிரடி சிங்காரி மேளத்துடன் தொடங்கியது. வண்ணமயமான அத்தப்பூக்கள் கோலம், புலிகளி, கதகளி, மோகினியாட்டம், திருவாதிரை உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்தன. விழாவின் சிறப்பு அம்சமாக அனைவரும் ஒன்றாக அமர்ந்து வாழை இலையில் ஓண சதய விருந்தை சுவைத்தனர். பல்வேறு மாநில மாணவர்கள் இணைந்து கொண்டாடிய இந்நிகழ்வு வேற்றுமையில் ஒற்றுமையை பறைசாற்றியது.
பழனி சுப்பிரமணிய கல்லூரியில் ஓணம் விழாவில் மாவலி வேடம் அணிந்து ஆட்டம் பாட்டத்துடன் மாணவ மாணவியர் ஆடிப்பாடி கொண்டாடினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சுப்பிரமணிய கலைக்கல்லூரியில் ஓணம் விழாவில் வண்ண மலர்களை கொண்டு அத்தப்பூ கோலமிட்டு மாவலியை வரவேற்று பூசை செய்தனர். மாவலி வேடம் அணிந்து குடையுடன் வந்த மாணவரை ஜேசிபி வாகனத்தில் ஊர்வலமாக கல்லூரிக்கு அழைத்து வந்தனர். தொடர்ந்து கல்லூரி மாணவிகள் கேரள பாரம்பரிய உடை அணிந்து திருவாதிரை நடனமாடியது அனைவரையும் கவர்ந்தது. கேரளத்தில் இருந்து வந்து தமிழகத்தில் தங்கி படிக்கும் மாணவர்கள் தங்கள் நண்பர்களுடன் ஓணம் திருநாளை கொண்டாடினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ராமாலை விஜயநகரத்து அம்மன் கோவில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. குடியாத்தம் அடுத்த ராமாலை விஜயநகரத்து அம்மன் கோவிலில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்து தீப ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் வடம் பிடித்து தேரில் இழுத்தனர். தேர் முக்கிய வீதிகளின் வழியாக சென்றபோது பக்தர்கள் உப்பு மிளகு தூவி வழிபட்டனர். தேர் செல்லும் பாதை முழுவதும் தேங்காய்களை உடைத்து காணிக்கை செலுத்தினர். மேளதாளங்கள் முழங்க நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை மன்னன் குடும்பத்தினரும் விஜயநகரத்து அம்மன் விழா குழுவினரும் செய்திருந்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கட்சியின் புதிய ஜென்சி நிர்வாகிகளை சந்தித்து வாழ்த்து. இளைய தலைமுறைகள் மூலம் கட்சியை வலுப்படுத்த பாஜக தீவிர முயற்சி. 3 மாதங்களில் தமிழகத்திற்கு 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. அமைச்சர் கீர்த்தனா பெருமிதம். ராகுல் காந்தி பிரதமரானால் இந்தியாவில் நீட் தேர்வு நிச்சயமாக ரத்து செய்யப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் அறிவிப்பு. பாஜக அதிகாரத்தை பயன்படுத்தி பிற கட்சிகளை உடைத்து ஜனநாயகத்தை சீரழிக்கும் வேளையில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. உலகளவில் வெறுக்கப்படும் ஒரு நாடாக மாறியுள்ளது அமெரிக்கா. ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் குற்றச்சாட்டு. இந்தியா இலங்கை அணிகள் இடையிலான 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்பு நகரில் இன்று தொடக்கம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.